நீங்களும் வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஹேர்ல ஆயில் வச்சுட்டு இருப்பீங்களா? திடீர்னு உங்களுக்கு வெளிய போணும் அப்படின்னா, ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு போகணும்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர எடுத்துக்கோங்க. அத வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கோங்க. 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணி பேக்லேருந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிருங்க. நாம எப்படி ஃப்ரண்ட்ல வந்து பின்னுவோமோ, அதே மாரி வந்து பேக்லேருந்து பின்னணும். இத வந்து டச் ஃப்ரெஞ்ச் பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி நார்மல் ஃப்ரெஞ்ச் பிரேஸ் போடுறோமோ, அதே மாரி தான். ஆனா இது வந்து பேக்லேருந்து பின்னணும். நாம வந்து ஆயில் வச்சதுக்கு நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா தெரியும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டா அது கொஞ்சம் எலிகென்ட்டா காட்டும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து காட்டுறேன் பாருங்க. பின்னல் எப்படி மேலாக்க தூக்கிட்டு வருதுன்னு. இந்த ஹேரோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். பின்னல் வந்து நல்லா மேலாக்க தூக்கிட்டு வந்து காட்டும். ரொம்ப பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் காலேஜ் டேஸ்ல ரொம்ப போட்டுட்டு போவேன். நிறைய பேர் கேட்பாங்க இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போட்டேன்னு. அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம் கூப்பிட்டு கேட்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போட்டேன்னு. அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம எண்டு வரைக்குமே அப்படிதான் பேக்லேருந்து பின்னிட்டு போகணும். ஃப்ரண்ட்லேருந்து பின்னக்கூடாது. அப்பதான் இந்த ஹேர் ஸ்டைலோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். நீங்களே பாருங்க இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி டர்ன் அவுட் ஆயிருக்குதுன்னு. நான் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அதர் ஹேர் ஸ்டைல் என்ன போடணும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.